என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. பர்சனாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம். எப்போவுமே நம்ம எல்லாத்த விடையும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக நம்ம கண்ட்ரோலாக. ஸோ இந்த ஒட்டிக்கிறதுனால என்னென்ன ஆபத்து வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இல்லை தெரிஞ்சவங்களோட சேர்ந்து பாடுங்க. என்ன அவர் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை விட்டு கொடுக்காதனால தான் இந்த ப்ரேயருக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கேட்கல சத்தம்? நீங்கள் என்னன்னா கர்த்தருக்குள் சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய், ஜெபத்தை என்ஜாய் பண்ணணும், பாட்டை என்ஜாய் பண்ணணும், கர்த்தருக்குள்ள என்ஜாய் பண்ணுங்க. சிலர் சில தம்பிங்க எல்லாருமே ஓகே, பட் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெருக்கமாக வாங்க. கை தட்டுறதுக்கு நீங்கள் கூச்சப்படக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் கூச்சப்படக்கூடாது, ஏசப்பான்னு கூப்பிட்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்த முடியும், ஆண்டவர் உங்களை ரெடி பண்ண முடியும். அந்த 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 கட்டுக்குள்ளே அந்த அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. அதனால் எதுக்குமே வெட்கப்படக்கூடாது. இதெல்லாம் நான் தாண்டி வந்த அனுபவத்தை சொல்கிறேனே, அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமேன். கரங்களை தட்டி பாடி ஹalleluya. கல்லேறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லேறிய விடாமை என்று காத்து கொண்டீங்க. கல்லேறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லேறிய விடாமை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்க ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சத்தாங்கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தாங்கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க கைய மேல தட்டி விட்டு கொடுக்கல. சத்தமா சத்தாங்க சத்தாங்கையிலும் மனுஷனை விட்டு கொடுக்கலையே. காலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தி பாடுவோம். காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா நீங்க. அற்ப விசுவாசம் அற்புதம் செய்பவரா நீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சி சொல்லுவோம். நல்ல தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி ஹalleluya. இப்ப கைய மேல தட்டி விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே. ஓ ஹalleluya. சத்தாங்கையிலும் மனுஷன் கையில் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த மனுஷன் உதவல், நீங்க நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தாங்கையிலும் மனுஷன் கை விட்டு கொடு
கிருபை ஒவ்வொருவருமே கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஜெப குறிப்பு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை ஆண்டவர் தாங்க. ஆண்டவர்